ஹாய் ஹலோ. இன்றைக்கி ஒரு நார்மல் நீடில் யூஸ் பண்ணி போடக்கூடிய ஒரு ஆரி ஒர்க்கு பார்க்கலாம். இந்த மாதிரி டிசைன் தான் நான் போட்டிருக்கேன். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னா, ஃபஸ்ட்டு வந்து டியூப் பீடு, அப்புறம் ரைஸ் பீடு, சுகர் பீடு, அப்புறம் 3mm பீட்ஸ் எல்லாமே வந்து காப்பர் கலர் தான் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, டியூப் பீடை வச்சு நம்ம என்னென்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஜிக்ஸாக் மாதிரி வந்து கிராஸாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து டியூப் பீடை எடுத்து கிராஸ் பண்ணிவிட்டு அதனுடைய அந்த ஒரு எண்டு, அந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரக்கூடிய அந்த ஒரு பார்ட்டில் வந்து 3mm பீடு, காப்பர் பீடை வச்சு பாருங்கள் நான் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அதில் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு டியூப் பீட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அதனுடைய பக்கத்தில் நீடில் இன்சர்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு டியூப் பீடை வந்து அதில் அட்டாச் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். பாருங்க இந்த மாதிரி கிடைக்குது. அப்புறம் அதிலேருந்து நம்ம இன்னொரு டியூப் பீடை எடுத்து அதில் ஒரு கண்டினியூ பண்ணும்போது ஜிக்ஸாக் மாதிரி வரும். ஃபஸ்ட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த எண்டில் நீடில் அடியிலேருந்து இன்சர்ட் பண்ணி ஒரு 3mm பீடு வந்து அதில் நம்ம பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து நீங்கள் 3mm பீடு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூ வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3mm பீடு நெக்ஸ்ட்டு நம்ம வைக்கக்கூடிய ஒரு கேப் விட்டு ஒரு பீடு விட்டு நெக்ஸ்ட் பீடில் வந்து ரைஸ் பீடு யூஸ் பண்ணி இந்த மாதிரி 3 ரைஸ் பீடு ஒரு சுகர் பீடு வச்சு அது வந்து ஒரு லீஃப் மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கிராஸாக ரைட்டு லெஃப்ட்டு சென்டர் இந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ரைஸ் பீடு ஒரு சுகர் பீடு இந்த ஃபார்மேட்டில் தான் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு நம்ம எடுக்கும்போது ஒரு ரைஸ் பீடு ஒரு சுகர் பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒரு பீடில் கொடுக்கல, நெக்ஸ்ட்டு இருக்கிற 3mm பீட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு பீடு விட்டு அடுத்த பீடில் நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு அதுவும் அதே மாதிரி ஒரு ரைஸ் பீடு ஒரு சுகர் பீடு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு சென்டரில் நம்ம எப்படி பண்ணணும்னா அதே மாதிரி பண்ணிக்கலாம். நான் எந்த இதில் பண்ணுறேன்னா அந்த வி ஷேப்பில் இருக்கிறதுக்கு சென்டரில் கொஞ்சம் மேலே அந்த சுகர் பீடு இருக்குல்ல அதோட சென்டரில் இருந்து பாருங்கள், அந்த சென்டர்லேருந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சுகர் பீடு ஒரு ரைஸ் பீடு எடுத்துக்கிறேன். அப்போனா கரெக்டாக அந்த ஃபார்மேட்டில் வரும். நம்ம ஃபஸ்ட்டு ரைட் லெஃப்ட்டு வச்சுருக்கோம்ல அந்த ஃபார்மேட்டில் வரும். பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் வரும் நமக்கு. இந்த ஷேப்பில் வரும். நெக்ஸ்ட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற சுகர் இந்த 3mm பீடில் வந்து நம்ம அந்த ரைஸ் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்து நம்ம பண்ணக்கூடிய 3mm பீடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஒரு பீடு விட்டு ஒரு பீடில் வந்து நம்ம பண்ணிக்கணும். இந்த மாதிரி கண்டினியூவாக வந்து நீங்கள் நார்மல் நீடில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆரி ஒர்க் மாதிரியே இருக்கும். நம்ம ஆரி தெரியாதவங்க வந்து இந்த மாதிரி நார்மல் நீடில் போட்டுக்கலாம். நான் வந்து பார்டர் வந்து சரி எதுவுமே கொடுக்கல. ஆல்ரெடி கழுத்து வந்து நம்ம நெக்கு வந்து என்னால் அட்டாச் பண்ணிட்டு தான் லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிட்ட பிறகு தான் நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்க பார்க்குறது ஹெவி ஒர்க் மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு அது பிக்கப் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்துடும். இது உங்களுக்கு காமிக்கிறனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது நான் ஸ்டிச் பண்ணுறது. ஆனால் இது வந்து ஒன் டேயில் நான் போட்டுட்டேன். ஒரு ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணி நைட்டுக்குள்ளாடி நான் முடிச்சுக்கிட்டேன் பேக் நெக்கு. ஆனால் அதை விட ஃபாஸ்ட்டாக பண்ணினா நமக்கு வந்து 2 பேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதே மாதிரி கண்டினியூவாக பண்ணிவிட்டு நெக்கு முடிச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன். பாருங்கள் இன்னொரு வாட்டியும் நான் நல்லா தெளிவாக காமிச்சு தரேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.